மகிமையான சிங்காசனமாக இருப்பான். நீங்கள் மகிமையான சிங்காசனங்கள். இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை மகிமையான சிங்காசனமாக வைக்க போகிறார். இந்த தலைப்பின் கீழே தான் இன்றைக்கு நாம தேவ வார்த்தையை கேட்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையான சிங்காசனமாக யாரை வைக்க போகிறாருங்க? என்ன உங்களை வைக்க போறாரு? என்ன சிங்காசனம்? உங்களுக்கு அதை சொல்லி தரதான் கர்த்தர் உங்க முன்பாக என்ன நிறுத்தி இருக்கிறார் இன்றைக்கு. மகிமையான சிங்காசனம், சாதாரண சிங்காசனம் இல்ல. சிங்காசனம் என்றாலே அது எங்க இருக்கும்? பரலோகத்துல இருக்கும். வேற அரண்மனையில இருக்கும். அரண்மனையில ஏதாகிலும் ஒரு மூலையில வச்சிருப்பாங்களா? ஒரு ராஜா இருக்கிற சிங்காசனமாக, அதாவது முக்கியமான இடத்துல, அழகான இடத்துல, ஒரு சுத்தமான இடத்துலதான் என்னது இருக்கும்? சிங்காசனம் இருக்கும். இன்றைக்கு கர்த்தர் உங்களை அப்படிதான் சொல்றாரு. ஒரு நல்ல விசேஷித்த இடத்துல, ஒரு அழகு நிறைந்த இடத்துல உங்களை நான் ஒரு சிங்காசனமாக வைக்க போகிறேன். சிங்காசனம் அப்படின்னா வெறும் சிங்காசனம் கிடையாதுங்க, மகிமையான சிங்காசனமாக. மகிமை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி இந்த ஒரு மாத காலமா ஆவியானவர் நமக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. என்னது மகிமைனா? அவருடைய குணாதிசயங்களின் அழகு, பிரதிபலிப்பு. சரிங்களா? நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். இந்த மகிமையை பார்ப்பது எப்படி வேதத்துல கொஞ்சம் கடினம் அப்படின்னு சொல்லி இருக்குதோ, அதே போலதான் நாம் விளங்கி கொள்வதும் கொஞ்சம் கடினமான காரியம். அதனால திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்ல எனக்கு ஒரு விருப்பம். என்னன்னா, அந்த மகிமைனா என்னன்னு உங்களுக்கு மறக்க கூடாது. மகிமைனா என்ன? தேவாதி தேவனுடைய எல்லா குணம்னு இருக்குல்ல அவருக்கு, அதனுடைய மொத்த பிரதிபலிப்பு அல்லது அந்த மொத்த அழகுதான் மகிமை. இந்த மகிமை இந்த பூமியில காணப்படுகிற எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா ஜீவ சந்துக்கள் மனுஷர்களுக்கும் அந்த மகிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த மகிமை இப்ப எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அது எனக்குரிய மகிமை கிடையாது. தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, நான் திருப்பி அவருக்கு அதை செலுத்த வேண்டும். அதனாலதான் நிறைய வசனங்களை வேதத்தில் பார்க்க முடியும். நாம் அவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். நிறைய காரியங்கள்ல அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதனால கர்த்தர் அவனை அடித்தார், அவன் இறந்து போனான். கர்த்தர் அவனுக்கு சில தீங்கான காரியங்களை அனுமதித்தார். தீங்கு செய்கிற தெய்வம் அல்ல நாம் ஆராதிக்கிற தகப்பன். ஹல்லேலூயா. இதை நான் பாடல் வேலையிலேயே சொன்னேன். தீங்கு செய்கிற தகப்பன் அவர் கிடையாது. ஆனால் நாம் சில காரியங்கள் செய்வதனால் தானா தீங்கை நாம் தேடி கொள்ளும் பொழுது அவர் அதை அனுமதித்து விடுவார். சரிங்களா? சரி, அப்போ இந்த மகிமை என்பது நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அந்த மகிமையை நாம் எப்பொழுதும் அவர் ஒருவருக்கே நாம் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. நாம் அவரை துதிப்பதற்கு, மகிமை செலுத்துவதற்கு, தொழுது கொள்வதற்காக மாத்திரம்தான் இந்த பூமியில படைக்கப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட நம்மை மேன்மையான அரியணையாக நம்மை கர்த்தர் வைக்க போகிறாராம். மகிமைக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. அந்த அர்த்தத்துல ஒண்ணு மேன்மை, பெருமை. இதுவுமே நம்ம முதல் செய்தியில கேட்டோம். இந்த இடத்துல இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மகிமை அப்படி என்பதற்கு மேன்மை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு மேன்மையான ஒரு அரியணையா, ஒரு மேன்மையான இடத்துல, எல்லாருக்குமே அதுதானங்க ஆசை. மேன்மையான இடத்துல கர்த்தர் என்ன வைக்கணும் என்று சொல்லி கர்த்தர் இந்த மாதம் கர்த்தர் நம்மை அப்படியாக வைக்க போகிறார். சிங்காசனம் என்பது ஒரு அரண்மனையின் முக்கியமான இடத்துல வைக்கப்படுகிற ஒன்று என்று பார்த்தோம். 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் வசனம் 18 முதல் 20 பார்க்கிறோம். சாலமோன் ராஜா எந்த ராஜ்யத்திலையும் அப்படிப்பட்ட சிங்காசனம் செய்யப்படாத அளவுக்கு தங்கத்தால, யானையினுடைய தந்தத்தினால ஒரு சிங்காசனம் செய்தார் என்று பார்க்கிறோம். ஒரு ராஜாவே தன்னுடைய ஆளுகையினுடைய அந்த அழகை காண்பிப்பதற்கு அப்படி ஒன்றை செய்வாரேயானால், நாம் ஆராதிக்கிற தெய்வம் ராஜாதி ராஜா. அவர் செய்கிற சிங்காசனம், அல்லது இந்த சிங்காசனம் யாரை சுமப்பதற்குங்க? கர்த்தரை சுமப்பதற்கு. அப்ப அவரை சுமப்பதற்கு நம்மை அப்ப எவ்வளவு ஒரு உச்சிதமாக அவர் உருவாக்குவார், நம்மளை மாற்றுவார்.
புரிந்தவர்கள் மாத்திரம் அல்லேலூயா சொல்லலாமா? ஹalleluya. ஒரு சாலமோன் ராஜாவே இந்த வேத வசனம் சொல்லுது, அப்படி ஒரு சிங்காசனத்தை யாருமே செய்யல அப்படின்னா இந்த மாதம் யாருமே எதிர்பார்க்காத வகையில மேன்மையுள்ள ஒரு சிங்காசனமாக, மேன்மையுள்ள ஒரு அரியணையாக கர்த்தர் நம்மை மாற்ற போதுமானவராகவும் வல்லமை உள்ளவராகவும் இருக்கிறார். இன்னும் இந்த சிங்காசனம் எதை குறிக்குதுன்னா, இந்த சிங்காசனத்தின் மேல யார் இருக்காங்களோ அவங்கதான் யாரு? ராஜா. இந்த சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர்கள் தான் ராஜா. அதாவது என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த சிங்காசனம் தான் யாரு அதிகாரத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறத தீர்மானிக்குது. அப்போ நீங்க தீர்மானிக்கிறவர்களாக இந்த மாதம் மாற போறீங்க. ஹalleluya, ஹalleluya. உங்க குடும்பத்துல, வேலை பார்க்கிற இடத்துல, உங்க சமுதாயத்துல உங்களை வச்சுதான் இவங்க இருக்காங்களா அப்ப இந்த விஷயம் நல்லா நடக்கும். இவங்க இருக்கிறாங்களா இனி எந்த கவலையும் இல்லை. இவங்க இருக்கிறாங்களா என் குடும்பம் என்ன செய்யும்? நல்லபடியாய் தோல்விகள் இல்லாமல், தேக்கங்கள் இல்லாமல், குறைவுகள் இல்லாமல் போகும் என்று சொல்லக்கூடிய வகையில கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். இன்னும் சிங்காசனத்துல இருக்கிறவங்க தான் ஸ்திரப்படுவார்கள். 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 12வது வசனம். பாத்தீங்களா? ராஜாவினுடைய, தாவீது ராஜாவினுடைய சிங்காசனத்தில் வீற்றிருந்த சாலமோனுடைய ராஜ்யபாரம் ஸ்திரப்பட்டுச்சு. அதோட அர்த்தம் என்ன? ஒரு மகிமையான சிங்காசனம் இருக்கிற இடத்துல அது இன்னும் அதிகாரங்களை பெருக பண்ணும். சாலமோன் ராஜா தாவீதுனுடைய சிங்காசனத்துல வந்து அமர்ந்ததுனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, தாவீதோட குமாரனாகிய சாலமோன் இப்ப அதிகாரத்துக்கு வந்துட்டான். இந்த சிங்காசனத்துல இனி அவன் சொல்றதெல்லாம் நான் கேட்டு நடக்கணும் என்பது அந்த இஸ்ரவேல் நாட்டா எல்லாருக்கும் அது வந்து எப்படி சொல்றது, இனி இந்த ராஜா இவர் தான், இவர் சொல்றத செய்யணும். அதுக்கு பேரு தான் ஸ்திரப்படுறது. ஆசிரியர் இங்க வந்து உட்காந்துட்டா என்ன சொல்லுவோம்? இவங்க ஆசிரியர். அந்த சேர்ல யார் வந்து உட்கார்ந்தாலும் என்ன சொல்லுவோம்? ஆசிரியர் தான் சொல்லுவோம். அவங்க சொன்னதை கேட்போமா கேட்க மாட்டோமா? கேட்டுதான் ஆகணும். அதான் ஸ்திரப்படுகிறது. அப்ப அந்த சிங்காசனம் தான் ஒருத்தரை ஸ்திரப்படுத்தும். உங்க குடும்பத்துல நீங்க சிங்காசனமா இருக்க போறீங்க. உங்க கணவர், உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பத்தார் செய்கிற காரியங்கள் உங்கள் மூலமாய் ஸ்திரப்பட போகிறது. ஹalleluya. நான் இன்னும் செய்திக்குள்ளேயே போகல. உங்களுக்கு இந்த வசனம் புரியணும், இந்த வாக்குத்தத்தம் புரியணும். மகிமையுள்ள சிங்காசனமாகிய உங்க பேரை போட்டுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு தூக்கத்துல எந்திரிச்சு கேட்டாலும் எனக்கு கர்த்தர் இந்த மாதம் இந்த வாக்குத்தத்தத்தை பண்ணி இருக்கிறாரு, ஆகவே நான் மேன்மையுள்ள சிங்காசனமாக என் தேவனுக்கும் என் குடும்பத்துக்கும் நான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் உங்களுக்கு வர வேண்டும். அதனாலதான் அதோட அர்த்தங்களை நான் ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டே வர்றேன். அப்போ சிங்காசனம் என்பது ஒரு அழகான முக்கியமான இடத்துல இருக்கும். அந்த சிங்காசனம் தான் அவங்க மேல இருக்கிறவங்களோட அந்த அதிகாரத்தை வெளிப்படுத்தும். அந்த சிங்காசனம் தான் அந்த இருக்கிற ஆளுடைய அதிகாரத்தையும் வெளிப்படுத்தும், அதாவது ஸ்திரப்படுத்தும். ஒருத்தர் இங்க இருந்து சொல்லி சொல்லி சொல்றதுக்கும் இந்த இடத்துக்கு வந்து சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதே போலதான் இன்னும் பார்த்தோம்னா, சிங்காசனத்துல இயேசு வீற்றிருக்கும் பொழுது மத்தேயு 21வது அதிகாரம் 7-9 வசனங்கள்ல ஒரு கழுதை குட்டிய கூட்டிட்டு வந்து அதன் மேல இயேசுவை வச்சு பவனி கூட்டிட்டு போறாங்க. அப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்க்கிறோம். வஸ்திரங்களை வாசிங்க. ஏற்றினார்கள். 9வது வசனம் வஸ்திரங்களை தான் வெறித்தார்கள். போதுமானது. அப்ப கழுதை பிரயாணத்துக்கு என்று பயன்படுத்தப்பட்டா அந்த கழுதை எப்படி போயிருந்திருக்கும்? கல்லுள்ள இடங்கள்ல, முள்ளுள்ள இடங்கள்ல, இன்னும் என்னென்னவோ இருந்திருக்கும் இல்லையா? ஆனா இயேசுவை சுமக்க ஆரம்பித்தவுடன் அந்த கழுதை எதுல நடந்துச்சா? வஸ்திரங்கள். கழுதை இயேசுவை சுமந்ததுனால அவன் அந்த நடக்கிற காரியங்களே மாறினது. அப்போ இந்த மகிமையுள்ள சிங்காசனமாகிய நான் இயேசுவை சுமந்தால் என் வாழ்க்கை என்ன பண்ணிரும்? இந்த கழுதை கேட்டுச்சா? ஏசு என் மேல இருக்கிறாரு, பாதை வேற கல்லு முள்ளா இருக்கு, கொஞ்சம் வஸ்திரங்களை விழிங்க, மரக்கிளைகளை போடுங்க, அப்பதான் ஏசப்பா கீழே விழாம நான் சுமந்துட்டு போக முடியும். கேட்டுச்சா? இயேசு அந்த கழுதையின் மேல இருந்தால்
இயேசு சிங்காசனமாகி நம்ம மேல இருந்தா வஸ்திரம் தானாக விரிக்கப்படுங்க, மரக்கிளைகள் தானாக போடப்படுங்க. நம்ம பாதையில் இருக்கிற கல்லு, நம்ம பாதையில இருக்கிற முள்ளு, நடக்க கூடாதபடிக்கு நாம் விழத்தக்க வகையில இருக்கிற பாதை தானாக மாற்றி அமைக்கப்படுங்க. அதுதான் மேன்மையான அரியணை, அதுதான் மகிமையான சிங்காசனம். இன்றைக்கு கர்த்தர் அதை தான் உங்ககிட்ட சொல்றாரு, நான் உன்னை மகிமையான சிங்காசனமாக மாற்ற போகிறேன். அதுக்கு மேலுள்ள வசனங்களை பார்த்தோம். தாவீதினுடைய திறவுகோலை உனக்கு கொடுப்பேன், நீ திறந்தா ஒருவனும் பூட்ட மாட்டான், நீ பூட்டினால் ஒருவனும் திறக்க மாட்டான். அதாங்க மகிமையுள்ள சிங்காசனத்துக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான அங்கீகாரமும் அதிகாரமும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட மகிமையின் சிங்காசனமாக கர்த்தர் இந்த நாட்கள்ல நம்மை மாற்றுவார். அதற்கு நம்மிடம் காணப்பட வேண்டிய 3 காரியங்கள். சரிங்களா? உங்களுக்கு விளங்கணுங்கிறதுக்காக நான் இவ்வளவு நேரம் எடுத்தேன். கண்டிப்பா உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். மறக்காதீங்க, தேவன் மகிமையுள்ள சிங்காசனமாக இந்த மாதம் இன்னைக்கு உங்களை மாற்ற போகிறாரு. எல்லா காரியங்களும் மாற போகுது. ஹல்லேலூயா. சரி, இந்த வசனங்கள் நடந்த அந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசிங்க. சரிங்களா? இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, வாசிக்கலாம், வாசிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏசாயா 22வது அதிகாரம் 15வது வசனம். ஏசாயா 22:15. போதுமானது. 20வது வசனம். அதே ஓகே. இந்த 2 நபர்களுக்கு மூலமாதான் இந்த வசனத்தை தேவன் சொல்றாரு. ஏன்னா 15வது அதிகாரம் 15வது வசனம் 20வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். அடுத்து வருகிறதான வசனங்கள்ல தான் கர்த்தர் மகிமையுள்ள சிங்காசனமாக வைப்பேன்னு சொல்றாரு. அப்ப இந்த 2 நபர்களுக்கு இடையே நடந்த காரியங்கள் தான் மகிமையான சிங்காசனமாக யார் மாற்றப்படுகிறார்கள் என்பதை குறிக்குது. சரிங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப இது என்ன நடந்துச்சு நமக்கு தெரியணும் இல்லையா? ஆகவே இந்த செப்னா அப்படிங்கிற ஒரு ஆள், இன்னொரு ஆளு பேரு இல்கியாவின் குமாரனாகிய யோயாக்கீம். அப்போ செப்னா, யோயாக்கீம், எலியாக்கீம், செப்னா, எலியாக்கீம், இந்த 2 நபர்களுக்கு இடையே நடந்த காரியங்கள் தான் சிங்காசனமாக யார வைப்பேன் என்று இயேசுவானவர் சொல்லும்படியாக வைத்தது. அப்ப இந்த 2 பேரை பத்தி நம்ம தெரிஞ்சாதான் நமக்கு சில காரியங்கள் தெரியும். ஆகவே இந்த 2 பேரும் யாருன்னு சொல்லிட்டு ஒரு 3 காரியங்களை நான் வேகமா உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? இந்த செப்னா என்பவன் 15வது வசனத்துல பார்த்தோம், அரண்மனை விசாரிப்புக்காரன் என்று சொல்லி. அரண்மனை விசாரிப்புக்காரன்னா என்ன வேலைன்னா, அரண்மனையில இருக்கிறதான எல்லா காரியங்களையும் இவங்க தான் பொறுப்பெடுத்து செய்வாங்க. அரண்மனைனா எப்படி இருக்கும்? 2 ரூம் இருக்குமா? 2 ஆள் இருப்பாங்களா? அரண்மனையில ஏகப்பட்ட ரூம் இருக்கும், மந்திரிமார்கள் கூடுகிறதான ரூம் இருக்கும், ராணிமார்கள் இருக்கிற இடம் இருக்கும், சமையல் இடம் வேற இருக்கும், போர் வீரர்கள் இருக்கிற இடம் இருக்கும். இப்படி எனக்கு கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா எத்தனை பேர் அரண்மனையில போய் இதெல்லாம் பார்த்திருக்கீங்களோ சீலா சிஸ்டர்? சோத்ரா லேலுயா. நான் பார்த்தது இல்லைங்க. அதுதான் நானும் பார்த்திருக்கோமே எல்லாருமே. அரண்மனையை இப்ப பாக்குறோம், ராஜாக்கள் ராணிமார்கள் இருந்து அவங்க அரசாங்கம் செஞ்சதை பார்த்திருக்கோமா? இப்ப கட்டி வச்ச பில்டிங்க பார்க்கும், அதுல அந்த ரூம்ல என்ன நடந்துச்சு, என்னென்ன செஞ்சாங்க யாருக்காவது தெரியுமா? தெரியாது. என்னென்னமோ சொல்றாங்க சில காரியங்கள் மூலம், அரண்மனையில இந்த இடத்துல இப்படி நடந்துச்சு, அந்த இடத்துல இப்படி நடந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு அரண்மனைனா என்னென்னலாம் இருந்திருக்கும் என்பது கொஞ்சம் நமக்கு தெரியாதுதான். ஏன்னா நம்ம வாழ்ற காலம் வேற. அப்போ இந்த செப்னா என்பவன் அரண்மனை விசாரிப்புக்காரனா இருந்தான்னா அந்த அரண்மனையில நடந்த எல்லா காரியங்களையும் விசாரித்து அதை சரிவர செய்கிறது தான். அப்ப அவன் முக்கியமான ஆளா இல்லையா? ஏன்னா அரண்மனையில யார் இருக்கா? ராஜா இருக்கிறாரு. ராஜாக்கு ஏதாவது ஒண்ணு யாரை கூப்பிட்டு கேட்பாரு? வாசல் காவலாளியவா? இவனை தான் கூப்பிடுவாரு. எப்பா இன்னைக்கு என்ன காரியம்,
யார் வீட்டுல இருக்கா இல்ல என்ன எல்லாமே விசாரிப்பார். சரி, அப்படிப்பட்ட ஒரு நபர். அப்ப எலியாக்கிம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால், எலியாக்கிம் குறிச்சு இதுல ஒரு இல்லைனாலும் 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 18வது வசனம், 2 ராஜாக்கள் 18:18 சொல்லப்பட்டிருக்கிறது. சம்பிரதி ஆகிய எலியாக்கிம். 2 ராஜாக்கள் 18:18 வாசிங்க. என் பேரை நினைக்கப்படும்படியாக எனக்கு குமாரன் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கென்று ஒரு சாரி இல்ல 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 அப்ப 1 ராஜாக்கள் 18:18 2 ராஜாக்கள் 18:18 இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் என்னும் அரண்மனை விசாரிப்புக்காரனும், அடுத்து வாசிங்க, செப்னா எனும் சம்பிரதியும், ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் எனும் கணக்கனும். 3 நபர்களை சொல்லுது. சரிங்களா? இதுல இந்த எலியாக்கிம் யாருன்னு சொல்லுது? சம்பிரதி. எலியாக்கிம் அரண்மனை விசாரிப்புக்காரன், செப்னா சம்பிரதி. இது யாராவது நோட் பண்ணீங்களா? இதுல பொறுப்புகள் மாறி இருக்கிறத பாத்தீங்களா? இந்த சம்பவத்தை வச்சுதான் ஒரு விஷயம் நடந்திருக்கு. புரியுதுங்களா? ஏசாயா புத்தகத்துல இந்த செப்னா என்பவன் அரண்மனை விசாரிப்புக்காரனா இருக்கிறான். ஆனா இந்த 2 ராஜாக்கள் புத்தகத்துல வாசிச்சோம்னா எலியாக்கிம் அரண்மனை விசாரிப்புக்காரனா இருக்கிறான். பதவி மாறி இருக்கு. இங்கதான் ஒரு பாவமான காரியம் அல்லது ஒரு முரண்பாடான காரியம் நடந்திருக்கு. அதனாலதான் ஏசாயா புத்தகத்துல வாசித்ததின்படி செப்னாவை கர்த்தர் சபித்தும் இந்த எலியாக்கிமை கர்த்தர் உன்னை மகிமையான சிங்காசனமாக வைப்பேன் என்று ஆசீர்வாதத்தை கூறுறாரு. புரியுதுங்களா? புரிஞ்சுங்களா? இது நீங்க எங்கேயுமே இந்த செய்தி கேட்டிருக்க மாட்டீங்க. எலியாக்கிம் செப்னா மூலமா இந்த செய்தி கேட்டிருக்க மாட்டீங்க. அதனால கொஞ்சம் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். சரிங்களா? அப்போ இந்த எலியா, அதாவது இந்த 2 ராஜாக்களுக்கும் ஏசாயாவுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துல நடந்த இந்த சம்பவங்கள் இருக்குல்ல, இந்த காலகட்டத்துலதான் ஏசாயா தீர்க்கதரிசியாக ஊழியம் செய்தார். புரியுதுங்களா? இந்த 2 ராஜாக்கள்ல எசேக்கியா எனும் ராஜாவாக இருக்கும் பொழுது தீர்க்கதரிசியாக இருந்தவர் தான் ஏசாயா. அதனாலதான் ஏசாயா புத்தகத்துல இந்த சம்பவங்கள் நிறைய வரும். சரியா? சரி, இப்போ இந்த 2 ராஜாக்கள்ல யாரு ராஜான்னு சொன்ன? எசேக்கியா ராஜா. இந்த எசேக்கியா ராஜாவுக்கு தான் அரண்மனை விசாரிப்புக்காரனா எலியாக்கிம்ங்கிற நபரும், சம்பிரதி அப்படின்னா என்னன்னா தலைமை கணக்கர், கணக்கு எழுதுவாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் லீடர். கணக்கு என்னத்துக்கெல்லாம் எழுதுவாங்க? வரி வந்தது, வெள்ளி தங்கம் வந்தது, இன்னும் என்னெல்லாம், ஒருவேளை தானியங்கள் வந்திருக்கலாம், எதிரி நாட்டுல இருந்து பகுதி கட்டுவாங்கல்ல, அதாவது வரி கட்டுவாங்கல்ல, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருந்திருக்கும். ஒரு ராஜ்யபாரம்ங்கும் போது அது எல்லாம் அந்த கணக்கு வழக்குக்கு பொறுப்பு யாருன்னா இந்த செப்னா. எப்போ? இந்த 2 ராஜாக்கள்ல இந்த சம்பவத்தின் பொழுது இப்படி இருந்திருக்காங்க. கொஞ்ச நாள்ல செப்னாங்கிற இந்த தலைமை கணக்கன் அதுக்கு மேலுள்ள ஒரு பெரிய பொறுப்பான அரண்மனை விசாரிப்புக்காரனா வந்துடுறான். எப்படி வந்தான் அப்படின்னா, இவன் தன்னுடைய கணக்கு வழக்கில் தவறான காரியங்களை காட்டி ஏமாற்றம் செய்து தனக்காக கண்மலையில் வெட்டப்பட்ட கல்லறை, கண்மலையில் கட்டின வீடு, இது 2ஐயும் உண்டு பண்ணினான். இதற்கு யாரை மாட்டி விட்டுட்டான் அப்படின்னா, இந்த எலியாக்கிம் என்கின்றதான நபரை பொய்யாய் சில காரியங்களை மாட்டி விட்டுட்டான். அதனாலதான் இங்கு கணக்கனாய் இருந்த செப்னா கொஞ்ச நாள்ல அரண்மனை விசாரிப்புக்காரனாக மாறிடுறான். இந்த அரண்மனை விசாரிப்புக்காரனாய் இருந்த எலியாக்கிம் என்கின்ற நபர் கீழே தள்ளப்பட்டுறாரு. ராஜா கண்டிப்பா அவனை என்ன பண்ணுவாரு? இவன் தலைமை கணக்கர் தப்பு பண்ணா அது எல்லாத்தையும் சுமத்துறதுக்கு இன்னொரு ஆள் வேணும்ல. அப்ப அவன் யார கை காட்டிட்டான்? எலியாக்கிம். இந்த எலியாக்கிமை இப்போ முதல்ல முக்கியமான மேலதிகாரியா இருந்த பொறுப்புல இருந்து தள்ளிட்டாங்க. அப்ப எல்லாரும் முன்னாடியும் இவனுக்கு கெட்ட பேர், முக்கியமா குடும்பத்தார் மத்தியில கெட்ட பேர். அதனாலதான் உன்னை மகிமையுள்ள சிங்காசனமாக
தகப்பனுக்கு வைப்பேன், அதாவது உங்க குடும்பத்துக்கு வைப்பேன் என்று சொல்லி ஏசாயா புத்தகத்துல அந்த வேத வசனத்தை வாசிக்க முடியும். அப்போ மகிமை உள்ள சிங்காசனமாக தேவன் நம்மை வைக்க விரும்புகிறார். அப்படியானால் நாம் என்ன எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் அப்படின்னா, முதலாவது உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம பெரிய உண்மை உள்ள ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதானே? இப்ப நான் இங்க உட்கார்ந்துருக்கேன், என்னை பாஸ்டர் கை காட்டி புனிதா நீ உண்மை உள்ளவள் தானான்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? என்னங்க நீங்க? ஆமா, என்ன மாதிரி முடியுமா ஒரு மனைவியா? ஒரு ஒரு ஊழியர் செய்யறான பெரிய வார்த்தை, ஆனாலும் நான் அந்த இதுக்காக சொல்றேன், இந்த மாதிரி உண்மையா இருக்க முடியுமா? நீங்க இப்படி கேட்டீங்க. ஆனா நான் எவ்வளவு பெரிய பொய் பேசுறவான்னு எனக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும் இல்லையா? நான் எப்பவுமே தேவ சமூகத்துல ஒத்துக்கொள்ளுவேன், நான் இன்னும் பூரணப்படலை, என்கிட்ட இன்னும் சில காரியங்கள் இருக்குதுன்னு சொல்லி. சரியா? நான் உண்மை உள்ளவ இல்லதான், சில காரியங்கள் இருக்குதான். தெரிஞ்சு தெரியாம போய் சொல்லிட்டேங்க. என்ன தெரிஞ்சு சொல்ற பொய், தெரியாம சொல்ற பொய்? பொய். உங்களை இடிச்சுட்டேன், தெரியாம தான் இடிச்சிட்டேன். வலிக்குமா வலிக்காதா? தெரியாம இடிச்சதுனால வலிக்காம இருக்குமா? தெரியாம செஞ்சாலும் பாவம் பாவம் தான், அதோட விளைவுகள் உண்டு. சரி, இப்போ இந்த செப்னா என்பவன் உண்மை அற்றவனாக இருந்ததுனாலதான் அவன் ஒருவேளை கண்மலையில் தனக்கு கல்லறை வீடுன்னு கட்டி பெரிய ஆளா இருந்தாலும் கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் உன்னை தள்ளிட்டேன், நீ யாரை பொய்யா நீ உன்னோட இடத்த, அதாவது அவனை தள்ளிட்டு நீ வந்தியோ அவனை நான் என்ன செய்ய போறேன்? சிங்காசனமாக உயர்த்த போகிறேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில உண்மை இருக்குமே ஆனால் கர்த்தர் நம்மையும் சிங்காசனமாக மாற்றுவார். உண்மை இல்லாத பட்சத்துல கர்த்தர் நம்மை சிங்காசனமாக மாற்ற முடியாது. நிறைய வேத வசனங்களை எடுத்தேன், ரொம்ப டைம் இல்லை, இனிமேதான் ஒரு 6 பக்கம் இருக்கு, 2 பக்கம் முடிச்சிருக்கேன், டைம் 9:35. சரி, ரொம்ப எளிமையா சொல்றேன், சரிங்களா? சரி, 22:20 பார்க்கிறோம், அந்நாளிலே இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் எனும் என் ஊழியக்காரனை அழைத்து, நீ ராஜாவின் ஊழியக்காரன் நினைச்சுதான் இந்த எலியாக்கிம நீ பிரச்சனையில மாட்டி விட்டுட்டு நீ மேல வந்துட்ட. ஆனா செப்னாவே, உண்மையில்லாத மனுஷனே, நீ வேணா ராஜாவுக்கு வேலைக்காரனா இருந்து இதெல்லாம் செஞ்சு எதையாவது சாகித்திருக்கலாம். ஆனா இந்த எலியாக்கிம் யாருன்னா என் ஊழியக்காரன், அவன் உண்மையுள்ள மனுஷன். இன்னும் ஏசாயா 22:10 இதுல வாசிச்சதுதான். என்னாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனத்துல பாருங்க, என் தாசனாகிய மோசேயோ என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். நம்மளை குறிச்சு தேவனும் நம்மளை குறிச்சு நம் கணவரும் அல்லது மனைவியோ நம்மளை சார்ந்து இருக்கிறவர்கள் நம்ம கூட இருக்கிறவங்க சொல்ல முடியுமா? இந்த எலியாக்கிம் எனும் தேவனுடைய ஊழியக்காரன் அப்படி இருந்ததுனாலதான், எங்கும் உண்மை உள்ளவனா இருந்தபடியினாலதான் கர்த்தர் அவனை மகிமையுள்ள சிங்காசனமாக மாற்றி தாவீதின் திறவுகோலையும் கொடுத்து, இன்னும் அதுல இன்னும் சில ஆசீர்வாதங்கள் இருக்குது. கர்த்தர் அப்படி அவரை ஆசீர்வதித்தார். நாம் எங்கும் உண்மையுள்ளவர்களா இருக்கிறோமா? வேலை பார்க்கிற இடத்துல இந்த சகோதரியா இந்த சகோதரனா அவ்வளோ உண்மையுள்ளவங்க அப்படின்னு வீட்டுக்கு போய் கேட்டா எவ்வளவு புழுகு மூட்டை, என்ன வீட்டுல போய் கேட்டாதான் தெரியும். அப்படிதானே? என்ன குறிச்சு பாஸ்டர்ட்ட கேட்டாதான் தெரியும். அப்படிதானே? என்னையவே நான் பண்ணிக்கிறேங்க, உங்களை நீங்களாம் நல்லவங்க, உங்களை சொல்ல முடியுமா? சண்டைக்கு வந்துருவீங்க. என்ன சிஸ்டர் பிரசங்கத்துல என்னையவே சொல்லுவீங்க அப்படி சொல்லிடுவீங்க. நானே என்ன குறிச்சு பாஸ்டர்ட்ட கேட்டாதான் தெரியும். புனிதா எங்கும் உண்மை உள்ளவளா இருக்கிறாளாங்கிறது பாஸ்டர்ட்ட கேட்டாதான் தெரியும், இல்லைன்னா என் தாய் தகப்பனிடம் கேட்டாதான் தெரியும், அல்லது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டாதான் தெரியும். மோசேயோ எங்கும் உண்மையுள்ளவனா இருந்தான். அதனாலதான் தேவ மகிமையை மோசே பார்த்தான். வேதத்துல தேவ மகிமையை பார்த்த ஒரே ஒரு மனுஷன்னா அது மோசே மட்டும்தாங்க. நான் மகிமையை போன வாரம் செய்தியில பார்த்ததை குறிச்சு சில காரியங்கள் சொன்னாங்க. உங்க மகிமையை பார்க்கணும்னு சொல்லி மோசே ஆசைப்பட்டான். கர்த்தர் சொன்னாரு, என் மகிமையை பார்த்தா நீ என்ன பண்ணிருவ? இறந்து போயிருவப்பா. அதனால நான் வேணா ஒண்ணு பண்றேன், கண்மலையினுடைய வெடிப்பு, கண்மலைனா மலை, அதோட வெடிப்புனா என்ன, லைட்டா கீரல் விழுந்திருக்கும் தெரியுமா, அதுக்கு பின்னாடி வச்சிடறேன். இப்ப என்ன இருக்கு, ஒரு சின்ன ஓட்டை இருக்கு, நான் இந்த பக்கம் இருக்கிறேன், சின்ன ஓட்டை இருக்கு, நீ அங்க இரு,
நான் அப்ப என்ன பண்ணுவேன், அதை கிராஸ் பண்ணி போவேன். இதான் அந்த கண்மலைன்னு வச்சுக்கோங்களேன். ஏசப்பா அப்படி தாண்டி போகும்போது லைட்டா தானே தெரியும். அதுவும் அந்த கண்மலை வெடிப்பு அந்த ஓட்ட வழியா பார்த்தா எவ்வளவு தூரம் அந்த ஆள் கிளியரா தெரிவாங்க. ஏதோ ஒண்ணு லைட்டா தெரியும். அப்படி நான் உன்னை காட்டுறேன், ஏன்னா என் மகிமையை பார்த்தா நீ மரித்து போயிருவேன்னு சொல்லி. ஆனாலும் உண்மையுள்ளவனா இருந்த அந்த மோசை கேட்டதுனால கர்த்தர் நோ சொல்லல. என்ன சொன்னார், சரி வெடிப்புல வச்சு நான் என்ன பண்றேன், என் மகிமை உனக்கு காட்டுறேன்னு சொல்லி காட்டி தந்தார் என்று பார்க்கிறோம். அவனுடைய மரணம், மோசை மரிச்ச இடம் எங்கன்னு தெரியுமா? அவன் எலும்புகள் கிடைச்சிச்சா? கிடையாதுங்க. மலையிலேயே 40 நாள் இருப்பான், பேசுவான், வந்து அப்படியே இருந்தான் மோசே. ஒரு குறிப்பிட்ட நாள் அதே மாதிரி மலைக்கு போனா திரும்பி வரவே இல்லை. கர்த்தர் அவனை அப்படியே எடுத்துக்கொண்டார், கர்த்தரே அவனை அடக்கம் பண்ணினார் என்றும் சொல்லுகிறார்கள். இதுதாங்க மகிமை. இந்த மகிமையை பார்க்கணும், இல்ல இந்த மகிமையுள்ள சிங்காசனமாக நாம் இருக்கணும்னா உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். முதல்ல தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இருக்கிறதுலே நம்ம யாரை ஏமாத்துவோம், யாருக்கு உண்மை இல்லாம இருப்போம்னா தேவனுக்கு தான். தேவனுக்கு தான் பயம் வரணும் நமக்கு. நம்ம என்ன செய்வோம், நம்ம வீட்டுக்காரர் திட்டிடுவாரேன்னு அவருக்கு உண்மையா இருந்துக்குவோம். பொண்டாட்டி சண்டை கட்டுவாளே அப்படி சொல்லிட்டு அதுக்கு என் வீட்டுக்காரரே இழுக்கிற, என் வீட்டுக்காரர் அப்படி பண்ண புனிதா போனா சும்மா விட மாட்டா. அதனால என்ன பண்ணணும், உண்மைய சொல்லிடணும். பிள்ளைங்க அம்மாக்கு பின்ன தெரிய வந்துச்சு, இல்ல அப்பாக்கு அப்புறம் தெரிய வந்துச்சுன்னா நம்மள என்ன பண்ணிடுவாங்க, தொலைச்சு கட்டிடுவாங்கன்னு சொல்லி உண்மையுள்ள. ஆனா இருக்கிறதுலே நம்ம யார உண்மை இல்லாம ஏமாத்துருவோம்னா அவர்கிட்ட போக்கு சொல்ல முடியுமா? ரோமர் 1ஆவது அதிகாரத்துல வசனம் இருக்குது, போக்கு சொல்ல இடம் இல்லை. ஏன் லேட்டா வந்தீங்க, பசங்க இருந்தாங்க, ஏன் ஜெபத்துக்கு வரல, மீட்டிங் வரல. ஆனா கர்த்தருக்கு உண்மையா இருப்போம், மகிமையுள்ள சிங்காசனமாக மாற்றுவார். 2 ராஜாக்கள் 20ஆவது அதிகாரம் 3ஆவது வசனத்துல உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்த எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். செத்துருவேன், அவருக்கு கேன்சர் வியாதி வந்துட்டு அதுல இருந்து இறந்து போயிருவேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப எசேக்கியா ராஜா சொல்லுவாரு, உம்முடைய கண்களுக்கு முன்பாக நான் உண்மையா நடந்தேன் அப்படிங்கிறத நினைச்சு பாருங்கன்னு சொன்ன உடனே 15 வருடத்தை கூட்டி கொடுத்து அவனுக்கு அந்த கேன்சர் வியாதியில இருந்து விடுதலை கொடுத்தார். ஏன் சில காரியங்கள்ல விடுதலை இல்லை? விசுவாசம் இருக்கும், ஜெபம் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனா உண்மை இருக்காது. இந்த உண்மையை குறிச்சு அநேக காரியங்கள் நான் தான் ஆழமா எடுத்துட்டு வந்தேன். சரி, கத்திரிக்க சித்தமான இன்னொரு நாள் பார்க்கலாம், சரிங்களா? உண்மை நமக்கு ரொம்ப அவசியமானது. சங்கீதம் 12ஆவது அதிகாரம் 1ஆவது வசனம், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். உங்களோட உண்மை குறைஞ்சிருக்கா? தேவனுக்கு முன்பாக உங்க உண்மை முழுமையா இருக்கா? அம்மா திட்டிடுவாங்கன்னு அம்மாக்கு ஏத்த மாதிரி ஒரு பொய், அப்பா திட்டிடுவாங்கன்னு அப்பாக்கு ஏத்த மாதிரி ஒரு பொய், சரி பாஸ்டமா ஏதாவது சொல்லுவாங்கன்னு பாஸ்டமாக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு. இன்னும் நம்ம பாக்குற ஆட்கள் கிட்டலாம் உண்மை குறைஞ்சுக்கிட்டே போகுது. உண்மை நம்ம கிட்ட என்கிட்ட குறைஞ்சுக்கிட்டே போகுது. பின்ன எப்படி நான் மகிமையுள்ள சிங்காசனமாக இருக்க முடியும்? எப்படி இயேசுவை சுமக்க முடியும்? என் மூலம் அதிகாரம் எப்படி வெளிப்படும்? என் மூலம் எப்படி என் குடும்பம் உறுதிப்படும்? என்கிட்ட உண்மை இல்லையே. இன்னும் நீதிமொழிகள் 13ஆவது அதிகாரம் 17ஆவது வசனம், உண்மையுள்ள ஸ்நானாதிபதியோ ஔஷதம். ஔஷதம்னா மருந்து. இந்த காலத்துல எதுக்கெடுத்தாலும் மருந்து மாத்திரை கிடைச்சிருது. அந்த காலத்துல எல்லாம் ஐயா சிறுபிள்ளையா இருக்கும்போது கேட்டா உடம்புக்கு முடியலன்னா என்ன செய்வாங்க, உடனே ஒரு மாத்திரை தருவாங்களா? ஐயா அப்போ ஒரு 10 வயசு இருக்கும்போது கொத்தமல்லி காப்பி தான். மருந்து கிடைக்கிறது கஷ்டம் இல்ல ஒரு சில இஞ்சி சாறு மருந்து. நம்ம இப்ப என்ன பண்ணிடுறோம், தலை வலிக்க மாதிரி இருக்கு, அந்த சாரிடால் மாத்திரையே எடு, தலை வலிக்க மாதிரி தானே இருக்கு. உண்மையுள்ள மனுஷர்கள், நான் மருந்தோட அந்த முக்கியத்துவத்தை சொல்றேங்க. இப்ப மருந்து மாத்திரை ஈஸியா கிடைச்சிருது, ₹1 4ங்கிற மாதிரி கிடைக்குது மருந்து மாத்திரை. ஆனா அந்த காலத்துல ஒரு நோய்வாய்ப்பட்ட மருந்து கிடையாதுங்க, வைத்தியரை தேடி ஓடணும். அவரை என்ன நோய் என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதுக்கு இலைய பறிச்சு கஷாயமோ ஏதோ மருந்தை தயாரிச்சு அதுக்குள்ள கல்லறையில் வைத்து 4 நாளாயிடுச்சேங்கிற மாதிரி வாழ்க்கை முடிஞ்சிடும். சிரிக்கிறதுக்காக சொல்லல. ஏன் அந்த காலத்துலலாம் தலைப்பிரசவம்னா உயிர் போகும்னு சொன்னாங்க. மருத்துவ வசதிகள் இல்லை.
உண்மையுள்ள மனுஷன் அப்படிப்பட்ட மருந்துக்கு ஒப்பானவன் என்று வேதம் சொல்லுகிறது. நாம எப்படி இருக்கிறோம்? மருந்து மாதிரி நல்ல முக்கியமா தேவைப்படுகிற இடத்துல இருக்கிறோமா? நமக்கு தெரியும் நம்முடைய காரியம். இன்னும் தானியேல் 6வது அதிகாரம் 4வது வசனத்துல தானியேல் மேல் குற்றம் கண்டுபிடிக்கும்படிக்கு அங்கு இருந்ததான அரண்மனை ஆட்கள் எல்லாரும் பார்த்தாங்களாம். ஆனா தானியேல் எல்லாத்துலயும் உண்மை உள்ளவனா இருந்ததுனால இந்த ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம அடுத்த இது போயிடலாம். ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். தானியேல் 6வது அதிகாரம் 4வது வசனம் மாத்திரம் வாசிக்கலாம். தேசாதிபதிகளும் குற்றப்படுத்தும்படி கண்டுபிடிக்க கூடாது இருந்தது. ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க கூட கூடாது இருந்துச்சா. அதுதான் உண்மைக்கு அடையாளம். நம்மள ஒரு பேனாவும் நோட்டையும் எடுத்துக்கிட்டு உங்க கூடயே 24 மணி நேரம் இருந்தா நோட்டு காணுமா? நம்ம வாழ்க்கை அப்படிதானங்க இருக்கு. போற இடத்துல எல்லாம் உண்மை வேணுங்க நமக்கு. தானியேல் உண்மை உள்ளவனா இருந்தபடினாலதான் அவனை உயர்த்தினது மாத்திரம் இல்ல, ஒருத்தர் குற்றம் கண்டுபிடிக்க முடியலையா. ஒருத்தர் குற்றம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அவன் எவ்வளவு பரிசுத்தமா இருந்திருப்பான். அந்த பரிசுத்தம் எப்படி அவனை இங்கேயும் பரலோகத்திலையும் அவனை உயர்த்தி இருக்கும். மறுபடியும் சொல்றேன், விசுவாசம், கீழ்ப்படிதல், அது எல்லாம் இருக்கும். ஆனா உண்மை சில சமயம் நம்மகிட்ட இருக்காது. எப்படி விசுவாசம் ஒரு கிறிஸ்தவனுக்கு முக்கியமோ உண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நாட்கள்ல உண்மையில்லாத காரியங்கள்ல உண்மையா இருப்பேன் என்று தீர்மானம் எடுங்கள். ஒருவேளை உண்மையா இருக்க முடியாத சூழ்நிலைகள் வருதா, தேவன் கிட்ட ஒப்பு கொடுத்து எப்படி கையாளணும். இத சொன்னா பிரச்சனைன்னு தெரியும், அதனாலதானே நம்ம போய் சொல்லிடுறோம். அந்த சூழ்நிலைகளை எப்படி கையாள வேண்டும் என்பதை தேவன் கிட்ட கேளுங்க. தேவன் கிட்ட கேளுங்க, நிச்சயம் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். இப்படியாக உண்மை உள்ளவனாய் இருந்த இந்த எலியாக்கிம் எனும் தேவனுடைய ஊழியக்காரன் உயர்த்தப்பட்டான். எங்கு உயர்த்தப்பட்டான்? சிங்காசனத்தில் இல்ல, சிங்காசனமாக குடும்பத்தார் மத்தியில உயர்த்தப்பட்டான். அவன் இருந்த இடம் வேணா ஒரு வீடு, வேற வேலைன்னு இருந்திருக்கலாம். தேவனுடைய பார்வையில உயர்த்தப்பட்டான். பூமியில எவ்வளவு நாள் யாருனாலும் உயர அவர் ஒரு செல்வாக்குல அந்தஸ்துல இருக்கலாம். ஆனா தேவனுடைய பார்வையில சீரோனா கிடைக்கிறது. உண்மை இல்லாதவனாய் இருந்த செப்னா அரண்மனை விசாரிப்புக்காரனாய் பணபலம் ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தாலும், இன்னும் அந்த ஏசாயா 22வது அதிகாரத்துல பார்த்தோம்னா, நீ உன் எஜமானனுக்கு இகழ்ச்சியாவாய். என்ன? எஜமானனுக்கு வெக்கத்தை உண்டு பண்ற ஆளா உன்னை மாத்துவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகவே உண்மையை கடைபிடிப்போம், உண்மை உள்ளவர்களாய் இருப்போம். முக்கியமா தேவனுக்கு முதலாவது உண்மை உள்ளவர்களாய் இருங்கள். குடும்பத்தாருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருங்க. உங்க மனசாட்சிக்கு உண்மை உள்ளவர்களாய் இருங்க. கர்த்தர் இந்த நாட்கள்ல நம்மை மகிமையுள்ள சிங்காசனமாக நம் குடும்பத்தார் மத்தியில, நம் சமுதாயத்தார் மத்தியில கர்த்தர் நம்மை மாற்றுவார். 2வது ஏசாயா 22வது அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கிறோம், பொருள் ஆசை உள்ளவர்களாக இருப்போமானால் சிங்காசனமாக நம்மை கர்த்தர் மாற்ற மாட்டார். யார் மகிமையான சிங்காசனம் ஆவார்கள் என்று பார்ப்போமே ஆனால் பொருள் ஆசை இல்லாதவர்கள் அல்லது ஆசை இல்லாதவர்கள். இந்த இடத்துல செப்னாக்குள்ள இருந்தது பொருள் ஆசை. அதனாலதான் எஜமானன் கிட்ட பொய்யா கணக்கு காட்டி, பொய்யான நபர்களை கை காட்டி இவன் நல்லா இருக்க விரும்பினான். ஆனா இந்த அவனுக்குள் இருந்த பண ஆசை, பொருள் ஆசை, இந்த உலகத்தின் மேல இருந்த ஆசை அவனை தள்ளிட்டு, அவன் தேவன் பார்வையில இருந்து தள்ளிடுச்சு. இந்த பூமியில ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை தான். கண்மலையில வீடு கட்டுறதுன்னா லேசான காரியமா? அந்த காலத்துல ராஜாக்களுக்கு மாத்திரம்தான் அல்லது ரொம்ப பணக்காரங்களுக்கு மாத்திரம்தான் இந்த மலை இருக்கு இல்லையா, கண்மலைனா மலையில கல்லறை இருக்கும். மற்றவங்க எல்லாம் எங்கேயாவது இல்லைன்னா ஒரு இடத்துல 10 பேரை வச்சுக்கிறது, அடக்கம் பண்றது அப்படி இருந்துச்சு. சரிங்களா? தனக்காக தனிப்பட்ட முறையில கல்லறை இருக்குன்னா அவங்க பெரிய பணக்காரங்கன்னு அர்த்தம். பொதுவா ராஜாக்களுக்கு தான் அப்படி இருந்துச்சு. நீங்க இதெல்லாம் வேத பகுதியில வாசிச்சிருப்பீங்க. இந்த செப்னா என்ன பண்றான்? தனக்காக கல்லறை வைக்கிறான்னா அப்ப
அப்ப அவனுக்கு எவ்வளவு ஆசை இருந்திருக்கும் பாருங்களேன். அது மட்டும் இல்ல, இது எல்லாமே தேசா 22வது அதிகாரத்துல நீங்க வாசிக்க முடியும். வாசஸ்தலத்தை கட்டினானா, கண்மலைய நோண்டி அதை வீடா மாத்துனா அவன் எவ்வளவு பணத்தை ஏமாத்தி இருந்திருப்பான், அல்லது எவ்வளவு பொருளாசை பண ஆசை உள்ளவனா இருந்திருப்பான். அப்போ ஒருவேளை நமக்கும் இப்படி ஒரு குறிப்பிட்ட ஆசையினால சில காரியங்களை செய்கிறோமே ஆனால் அது என்னன்னாலும் ஆசையா இருக்கலாம். பொதுவா மண்ணாசை பெண்ணாசை கூடாதுன்னு சொல்லுவாங்க. உலகத்துல ஒரு பழமொழி. விசுவாசிகளுக்கு பழமொழி சொல்லணும்னா நிறைய நம்ம இப்ப சொல்லலாம் ஆசைக்கு, இல்லையா? நம்ம கிட்ட ஆசை இல்லாம இருக்கா? கிறிஸ்தவங்கன்னா தியாகம் பண்ணுவாங்க சிஸ்டர், நீங்க என்ன சொல்றீங்க? அப்படியா? சொத்து மட்டும் பங்கு கொடுக்காம இருக்கட்டும், கொடுக்காம இருக்கட்டுமே. தேவ பிள்ளைக்கு தியாகம் இருக்கா? பண ஆசை பொருளாசை இல்லாம இருக்கிறாங்களா? தெரியும். சொத்தை மட்டும் 2 பங்கு அங்க 1 பங்கு இங்கன்னு கொடுக்கட்டுமே. ஆசை இருக்கா? ஆசைய சிலுவையில அரைஞ்சிருக்கிறாங்களான்னு அப்ப தெரியும். என்னையும் சேர்த்துதாங்க நான் சொல்றேன். ஆசை இன்னொரு சொல்லுவாங்க, ஆசையே துன்பத்துக்கு காரணம் என்று. யார் சொன்னா? நேசன் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லி கொடுக்கலையா? நான் படிக்கும்போது சொல்லி கொடுத்தாங்களே. டீச்சரை வர சொல்லு, பேச வேண்டியது இருக்கு. ஆசையே துன்பத்துக்கு காரணம் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட மதத்தை உண்டு பண்ண ஒரு மனுஷன் புத்தர் என்று சொல்லுவார்கள். நமக்கு தெரிய மாட்டேங்குது ஆசை எதுக்கெல்லாம் பிரச்சனையா இருக்கு, காரணமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆசை நம்மளை விழத்தள்ளிருங்க, விழத்தள்ளிரும். பணம் மேல, பொருள் மேல, சொத்து மேல, ஒரு குறிப்பிட்ட நபர் மேல, அல்லது ஒரு குறிப்பிட்ட சுபாவத்தின் மேல. என்னங்க, நான் அப்படி அப்படிலாம் கனவு கண்டுட்டு கல்யாணம் பண்ணேன்னு தெரியுமா? என் வீட்டுக்காரரு ஆனா பக்கத்து வீட்டு அண்ணே குணம், அந்த பக்கத்து வீட்டு அக்காட்ட கேட்டாதான் தெரியும் குணம். நம்மகிட்ட எல்லாம் நல்லவங்களாதான் இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் அக்கா மாதிரி தான் சேர்த்து சொல்றேன். என் பிள்ளைங்களை கூட தான் உங்க பிள்ளை மாதிரி. நமக்கு என் சகோதரி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, ரொம்ப நல்ல பையன், ரொம்ப சாஃப்ட் அப்படின்னு. இல்ல, அவன் எப்படின்னு எனக்கு தான் தெரியும். வெளியில எத்தனை வயசு தெரியுமா அவனுக்கு? 1.5 வயசு. வெளியில அவன் எல்லார்ட்டையும் இப்படித்தான் நல்ல பேர் வாங்குறான், ஆனா வீட்டுக்குள்ள எப்படின்னு எனக்கு தெரியும். 1.5 வயசு பையன். நான் தவறா சொல்லல. இப்படித்தான் இவை அக்கா. அந்த அண்ணே அப்பா எவ்வளவு பொறுப்பு, எவ்வளவு பண்பு, எவ்வளவு தெரியுமா? தங்கச்சி தங்கச்சின்னு பேசுவாங்க. அப்படித்தான் முதல் இருக்கும். அடுத்த ஆசை யாரை விட்டுச்சு? சாலமோன் அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தாருங்க. அநேகம் ஸ்திரீகள் மேல ஆசை வைத்தான் என்று சொல்லியிருக்கு. என்ன கதையா இப்ப கேட்க மாதிரி இருக்கும். வசனத்தை வாசிங்க. சாலமோன் 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 1-2 வசனங்களை மாத்திரம் வாசிக்கலாம். வாசிட்டு நான் அடுத்த காரியத்துக்கு போகிறேன். அநேகம் ஸ்திரீகள் மேல ஆசை வைக்கான், அடுத்து அவங்க கூட ஐக்கியப்பட்டான். அப்புறம் சாலமோன் விழுந்து போனான். நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியர் ஏதோமியரும் 6 இதுல ஜாதி மட்டுமே 6 ஜாதிய சொல்லியிருக்காங்க. எகிப்தியர், அந்த மோவாபியர். ஆசை ஒவ்வொரு இது மேல வச்சான். அடுத்து என்ன பண்ணிருக்கான்? ஐக்கியப்பட்டான். ஐக்கியப்பட்டதுன்னா என்ன? அந்த பொண்ணை பிரியப்படுத்துறதுக்காக கோயிலுக்கு போறது, பலி செலுத்துறது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சு அவங்க கூட ஐக்கியப்பட்டான். கடைசி சாலமோன் ராஜா விழுந்து போனானா? அவன் சிங்காசனம் மகிமையான சிங்காசனமாய் மகிமையான ஆளுகையா இருந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. நமக்குள்ளேயும் ஒரு ஆசை எங்கேயாவது இருக்கும், எதுலயாவது இருக்கும். கண்டுபிடிங்க. என்கிட்ட ஆசையே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆசை இருக்கும். அந்த ஆசை சில விஷயங்கள்ல நம்மளை ஐக்கியப்பட வைக்கும். போனு, தேவையில்லாத சகவாசங்கள். என் மனசெல்லாம் அந்த அக்காட்ட கொட்டுனாதான் மனசு நல்லா இருக்கு. கடைசி அந்த அக்காவாலதான் பிரச்சனை வரும். நம்மகிட்ட கேட்டு இன்னொருத்தட்ட சொல்லி இப்ப இருக்க ஒரு பிரச்சனை 2 பிரச்சனையாகி மகிமையா வாழ முடிகிறது இல்லை. மகிமையா வாழ முடிகிறது இல்லை. ஆகவே ஆசையை குறித்து நாம் யோசிப்போம். பிலிப்பியர்ல பார்க்கிறோம், எதற்காய் பிடிக்கப்பட்டோமோ அது மேல ஆசை வைங்க. எதற்காக பிடிக்கப்பட்டோம்?
அவருடைய மகிமையை நாம அனுபவிக்கணும், அவர் மகிமையை மற்றவர்கள் அனுபவிக்க வைக்கணும். அதுதான், அதுக்காக தான் பிடிக்கப்பட்டோம். அது மேல ஆசை வைங்க. கலாத்தியர் 3:12 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ கலாத்தியர் 5:24 சொல்லியிருக்கிறது, தேவ பிள்ளை என்பது தன்னுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருப்பார்கள். ஆசை இச்சை, ஆசை, அடுத்தது இச்சையா மாறும். இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த ஆசை தான் என்ன மாறுது? இச்சையா மாறுது. இந்த இச்சை பாவமா மாறுது, பாவம் சாபமா மாறுது. இந்த சாபம் நம்ம கிட்ட இருக்கிற மகிமையை நாம் தேவனுக்கு செலுத்த முடியாமல், பரலோகம் எனும் அந்த மகிமையின் பூரணத்தை பார்க்க முடியாமல் நம்மை விழத்தள்ளி விடும். ஒரு சின்ன ஆசைதான், பாத்தீங்களா? முதல்ல என்ன செய்யணும்? உண்மையுள்ளவர்களா இருக்கணும். ரெண்டாவது, ஆசை தேவனுக்கு நம்ம எதற்காக ரட்சித்தாரோ அது மேல ஆசை வைங்க. மற்ற எது மேலேயும் ஆசை வைக்காதீங்க. ஆசை இச்சைன்னு ஒரு அப்படி அது வளர்ந்துட்டே போகும். ஆகவே இதுல கவனம் உள்ளவர்களா இருப்போம். கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. 3வது யாத்திராகமம் 18வது அதிகாரம் 21வது வசனத்துல பார்க்கிறோம், தேவனுக்கு பயந்தவர்களே, தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் தான் மகிமையுள்ள சிங்காசனமாக மாற்ற முடியும். மனுஷர் குறிச்சு பயம் இருக்கு, வேலை பார்க்கிற இடத்துல எஜமானனை குறிச்சு பயம் இருக்கு, ஸ்கூலுக்கு போனா டீச்சரை குறிச்சு பயம் இருக்கு, எங்க போனாலும் நமக்கு ஒரு பயம் இருக்கு. ஏன்? யாருமே தெரியாதவங்களா இருந்தாலும் அவங்க பக்கத்துல இருந்தா நம்ம எப்படி இருக்கும்? ஏதாவது நினைச்சுக்குவாங்களோ? அதனால அவங்க முன்னாடி நம்மள பண்புள்ளவர்களாக நல்லவர்களாக காட்டிக் கொள்ளுகிறோம். ஏன்? ஒரு பயம். நம்மளை 4 பேர் என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். 4 பேர் நம்மளை தவறா பேசிடக்கூடாது, பயம். ஆனா தேவனுக்கு பயப்படுகிற பயம் இன்றைக்கு நமக்கு காணப்படுதா? எத்தனை வார்த்தைகளை கேட்டாலும், எவ்வளவு ஆவியானவர் பேசினாலும், தேவ வார்த்தைக்கு மாத்திரம் நாம் பயப்படுகிறதே இல்லை, பயப்படுகிறதே இல்லை. தேவனுக்கு பயப்படுறதுதான் தேவ பக்தி. பக்தினா என்ன? ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு நம்ம முடிச்சிடலாம். சரி, கர்த்தர் நல்லவர். இது ஒரு காரியமா கர்த்தர் சித்தமான பார்ப்போம். 3 காரியம், கொஞ்சம் என்னால வேகமா போயிட்டோம். பக்தினா என்ன? நான் பக்தியா இருக்கிறேன், அவங்க பக்தியா இருக்கிறாங்கிறோம். எதை சொல்றோம்? ஈடுபாடு. எப்படி அந்த ஈடுபாடு வருதுன்னு நினைக்கிறீங்க? இப்ப நேசன் ஒரு குறிப்பிட்ட காரியத்துல இப்ப எப்படி சொல்றது, வந்தோன்னா ஸ்கூல் ஹோம்ஒர்க்கை முடிச்சிடுறான், முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை பாக்குறான். அந்த ஈடுபாடு. ஏன் அதை அப்படி பண்றான்னு நினைக்கிறீங்க? பயம். நான் வீட்டுக்கு வந்தோன்னு ஹோம்ஒர்க்கை முடிக்கலன்னா அம்மா என்ன பண்ணுவாங்க? அம்மா திட்டுவாங்க, அப்பா அடிப்பாங்க. நாளைக்கு டீச்சர் நீல் டவுன் போட சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களோ? அதை உங்க டீச்சரை பார்க்கணும்னு சொல்லி கூட்டிட்டு வானே காட்ட பிடிச்சி, நான்லாம் என்னப்பா உங்க டீச்சர்லாம் பரவாயில்லப்பா, நீங்க என்ன திட்டுனாலே கேஸ் போட்டுடுறாங்க, அவங்களும் டீச்சர் என்னதான் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ உள்ள காலத்துல பிள்ளைங்களை திட்டுனாலே பேரண்ட்ஸ் போய் ஸ்கூல் மேல மயிலேனா அந்த கதை தான் இப்போ உள்ள காரியங்கள். நான்லாம் சின்ன வயசுல மொழியில மூங்கில் கம்பு தெரியுமா, அது வச்சு அடிப்பாங்க. எத்தனை வயசுல? எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு. 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தமிழ் டீச்சர் தமிழ் நான் அழகா எழுதலன்னு சொல்லிட்டு அடிச்சாங்க. வீங்கிடுச்சு. எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு. இப்படி கை காட்டணும், இப்படி கை காட்டக்கூடாது. நீ இப்படி கை காட்டி ஸ்கூல்ல அடி வாங்கியிருக்கிறியா? இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஏன் சொல்ற? பயம். டீச்சர்னா அப்ப பயம் இருந்துச்சு. ஏன்? இப்படி கை வச்சு அடிச்சு. 2வது படிக்கும்போது தமிழ் வருமா? இப்ப உனக்கு தமிழ் நல்லா வருமாடா? சரி உனக்கு நீ சரி விடு. இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பிள்ளைங்க தமிழ் எழுத சொல்லுங்க, வராது அவ்வளவா. நாங்க அப்படிலாம் வளர்க்கப்பட்டோம். அதனாலதான் எங்களுக்கு என்ன இருக்கு? கொஞ்சமாவது பயம் இருக்கு டீச்சர் மேல. சரி, நமக்கான இன்றைக்கு பயம் இருக்குதா? பயம்னா தான் பக்திக்கு வழிவகுக்கும். புரியுதுங்களா? ஏன் தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்க இருக்காங்க, தெய்வத்தின் மேல பயம் இல்லை. அந்த பயம் இல்லாதவங்க தான் பக்தி இல்லாம இருப்பாங்க. அந்த பக்தி இல்லாதவங்க கடவுளை தேட மாட்டார்கள். அப்ப தேவ பக்தி என்பது தேவனுக்கு பயப்படுகிற பயம். இன்றைக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்?
எப்ப பார்த்தாலும் காரணம், எப்ப பார்த்தாலும் போக்கு, எப்ப பார்த்தாலும் தாமதங்கள். குடும்ப ஜெபம் 2 நாள், அடுத்து தனி ஜெபம், வேத வாசிப்பு, தேவனோடு கூட இருக்கிற உறவு. ஏசப்பதான் தெய்வம் நம்புறீங்களா? நம்புறோம், எல்லாம் ஓகே. நான் தான் முதல்ல சொல்றேன், விசுவாசம், கீழ்ப்படிதல், பரிசுத்தம், இது எல்லாம் இருக்கும். பயப்பட மாட்டாங்க. ஆனா இது எல்லாம் இருக்கும், உண்மை இருக்காது. இது எல்லாம் இருக்கும், அவங்க ஆசை ஏதாகிலும் ஒன்றின் மேல இருக்கும். இப்படிப்பட்டவர்களா இருப்போமே ஆனால் கர்த்தர் நம்மை மகிமையுள்ள சிங்காசனமாக இந்த நாட்கள்ல மாற்ற முடியாது. அவரை சுமக்க நம்மளால முடியாது. அவரை சுமக்காத சிங்காசனம் சிங்காசனமாக இருந்து அதற்கு பேர் என்ன? ஒரு பெரிய சிங்காசனம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆனா அந்த சிங்காசனம் மீது அழுக்கான பொருட்கள், தேவையில்லாத பொருட்கள் தான் அதுல வச்சிருக்கு அப்படின்னா அந்த சிங்காசனத்துக்கு மகிமை இருக்குமா? நல்ல கற்கள் பதிக்கப்பட்ட அழகான உயரமான நல்ல குஷன்லாம் வச்சிருக்கிற சேரு, ஆனா அதுக்கு மேல உடைஞ்சு போன 4 கூட உடைஞ்சு போன பொருட்கள் தான் இருக்குன்னா அந்த சிங்காசனத்தை நீங்க மேன்மையா பேசுவீங்களா? மேன்மையா பாப்பீங்களா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. கர்த்தரை சுமக்க வேண்டியவர்களோ நாம் உடைந்து போன காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள், உண்மையில்லாத தன்மைகள், ஆசைகள், இச்சைகள், தேவனுக்கு பயப்படாத தன்மைகள், இதெல்லாம் நம்ம மேல வச்சா பிசாசுக்கு எப்படி இந்த சிங்காசனத்தை பார்த்து ஒரு பயம் வரும்? கண்களை மூடி ஜெபிக்கலாம்.